ஹாய் காய்ஸ், உங்களுக்கு நவராத்திரி ஏன் செலிப்ரேட் பண்ணுறோன்னு தெரியுமா? அதோட பேக் ஸ்டோரி பின்ன அது எங்கெங்கே எப்படி கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் அதெல்லாம் பார்ப்போம். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ் அண்ட் வெல்கம் டு சென்சி தமிழ். நவராத்திரியோட மீனிங் பார்த்துருவோமா? நவன்னா 9 அண்ட் ராத்திரின்னா நைட் இல்லை இரவு. ஸோ நவராத்திரினா 9 நைட்ஸ்ன்ட்டு அர்த்தம். இந்த நவராத்திரியில் சக்தியோட 3 ஃபார்மான துர்கா, லக்ஷ்மி பின்ன சரஸ்வதியை நம்ம வழிபடுவோம். துர்கா நமக்குள்ளே இருக்கிற ஈவில் பின்ன கெட்ட தாட்ஸை அழிப்பாங்க. லக்ஷ்மி நம்மளுக்கு செல்வம் வளம் எல்லாம் கொடுப்பாங்க. பின்ன சரஸ்வதி நம்மளுக்கு அறிவாற்றலை கொடுப்பாங்க. நவராத்திரி வெறும் கொலு பின்ன டான்ஸ் மட்டும் இல்லை, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி த்ரூ லைட் டு டார்க். இல்லைன்னா வீக்னஸ்லேருந்து ஸ்ட்ரென்த்துக்கு மாறுற டைம் நவராத்திரி தான். நவராத்திரி ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை பார்த்துருவோமா? ஒரு காலத்தில் மகிஷாசுரான்ட்டு ஒரு அரக்கன் இருந்தான். அந்த அரக்கன் பிரம்மாவுக்கு தவம் இருப்பான். பிரம்மாவும் அவனோட தவத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு, உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, அதை நான் தரேன்னிருவார். அதுக்கு மகிஷாசுரன் இருந்துட்டு, எனக்கு மனுஷன் இல்லைன்னா ஒரு கடவுள்லேருந்து எனக்கு சாகக்கூடாது அப்படின்னு ஒரு வரம் பெறுவான். வரம் பெற்றதுமே எல்லாம் அரக்க மாதிரி அவனையும் கையிலேயே பிடிக்க முடியல. பூமியில் இருக்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். ஏன் கடவுளையும் போய் டார்ச்சர் பண்ண? ஏன்னா அவனை கடவுள் தான் கொல்ல முடியாது. ஸோ எல்லா கடவுளும் சேர்ந்து சக்தி கிட்ட போய் வேண்டுவாங்க, இப்படி ஒரு அரக்கன் எங்களை எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுறான்ட்டு போய் வேண்டுவாங்க. அப்போ சக்தி துர்காவோட அவதாரத்தை எடுப்பாங்க. துர்கா தேவியாக மகிஷாசுரன் கூட 9 நாள் சண்டை போடுவாங்க. 9 நாள் கழித்து 10வது நாள் தான் மகிஷாசுரனை வதம் பண்ணுவாங்க. அதனால தான் நவராத்திரியே நம்ம கொண்டாடுறோம். 9 டேஸை நம்ம நவராத்திரியாக, இன்னும் 10th டே விஜயதசமியாக நம்ம கொண்டாடுறோம். இந்த நவராத்திரியில் 9 நாளும் 9 டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் தேவியை கொண்டாடுவோம். அவங்கள ஒருத்தர் யாருன்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ஷிலாபுரி, செகண்ட் பிரம்மச்சாரிணி, தேர்டு சந்திரகட்டா, ஃபோர்த்து குஷ்மாண்டா, ஃபிஃப்த்து ஸ்கந்தமட்டா, சிக்ஸ்த்து காத்தியாயினி, செவன்த்து காலாத்ரி, எயித்து மகாகௌரி, நைன்த்து சித்தாத்ரி. ஃபஸ்ட்டு 3 நாள் நம்ம துர்கா மாதாவை வர்ஷிப் பண்ணுவோம். அவங்க நமக்குள்ளே இருக்கிற கெட்ட தாட்ஸ், ஆங்கர், லேசினஸ், பேட் ஹேபிட்ஸ் இது எல்லாத்தையும் நமக்குள்ளே இருந்து அவங்க ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த 3 நாள் லக்ஷ்மியை வழிபடுவோம். யாருக்கு தான் லக்ஷ்மி வேண்டான்னுவாங்க? ஒன்ஸ் நமக்குள்ளே இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் லக்ஷ்மியை கும்பிட ஆரம்பித்தோம்னா லக்ஷ்மி நம்மளுக்கு செல்வம் இது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. லக்ஷ்மினா ஒரு செல்வம் இல்லை, அவங்க நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம், எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இது எல்லாத்தையும் தருவாங்க. லாஸ்ட் 3 நாள் சரஸ்வதியை வணங்கணும். அதான் நம்மளுக்கு செல்வம் இருந்தாலும் ஞானமும் வேணும்ல. ஸோ சரஸ்வதி நம்மளுக்கு ஞானம் கொடுப்பாங்க. ஞானம் இருந்தால் செல்வத்தை பார்த்துடலாம், ஆனால் செல்வம் வண்டி இருந்தால் அது எப்பவுமே நம்ம கூட இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ கெயின் நாலேஜ். நம்ம இந்தியாவில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா? தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவில் கொலு பின்ன சரஸ்வதி பூஜைவை இந்த டைமில் கொண்டாடுவோம். பின்ன கடைசியில் ஆயுத பூஜையோடு முடிப்போம். கேரளாவில் எஜுகேஷன்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லைக் இந்த நேம் ஆஃப் வித்யாரம்பம் என்ற பேரில் சின்ன பசங்களுக்கு அவங்க பேர் எழுத இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. குஜராத்தில் ஃபேமஸான கர்பா அண்ட் தாண்டியா நைட்ஸ் இந்த டைமில் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. மகாராஷ்டிராவில் ஹல்தி குங்குமம் என்ற ஃபெஸ்டிவலும் இந்த டைமில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம். வெஸ்ட் பெங்கால், ஆசாம், ஒடிசாவில் துர்கா பூஜை கொண்டாடுறாங்க. நார்த் இந்தியாவில் ராம்லீலா பின்ன தசராவும் கொண்டாடுறாங்க. ஹிமாச்சல் பிரதேஷில் கொஞ்சம் பேரை மாடிஃபை பண்ணியிருக்காங்க போல், அவங்க குழு தசரான்ட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. தெலுங்கானாவில் பதுக்கம்மா ஃபெஸ்டிவல்ன்ட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நவராத்திரி அப்போது நிறைய பேர் ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. கடவுளுக்கு நம்ம என்ன தான் வேணுனாலும் அவங்கள கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணல, அதனால தான் ஃபாஸ்ட் பண்ணுறாங்க.
ஆனால் அதோட இன்னொரு சயின்டிஃபிக்கான ரீசன் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும், உங்கள் மைண்டு காம் ஆகும், அப்புறம் உங்கள் உடம்புல இருக்கிற டெட் செல்ஸ் இதெல்லாம் கிளியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நவராத்திரி அப்போ நீங்கள் எது ஃபாஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்லது நடக்கும், கடவுள் ரீதியாகவும் சரி, உங்கள் உடம்பு ரீதியாகவும் சரி. கர்பா பின்ன தாண்டியோட ஆக்சுவல் மீனிங் பார்த்துருவோமா? கர்பா வந்து ஃபுல் பேர் வந்து கர்ப்பதீப்னு சொல்லுவாங்க. கர்பான்னா கருப்பை, பின்ன தீபான்னா லேம்ப் இல்லைன்னா லைட். ஒரு மண் பானையில் விளக்க வச்சு அதுவும் நடுவில் வைப்பாங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, தேவி சக்தி வந்து கிரியேஷனோட சோர்ஸ்ன்ட்டு இது ப்ரூவ் பண்ணுது. லைக் நம்ம எல்லாரும் சக்தியோட கிரியேஷன்னால உருவானவங்க. இந்த மண்பானையை சுற்றி பீப்புள் டான்ஸ் ஆடுவாங்க, என்ன சர்க்கிள். இது வந்து என்ன சொல்ல வருதுன்னா, யூனிவர்ஸ் எப்பவுமே எனர்ஜியை சுற்றி தான் போகும். லைக் நம்ம எல்லாரும் சக்தியோட கிரியேஷன் தான்ட்டு மீன் பண்ணுது. ஏன் சர்க்கிள்லேயே போகணும், ட்ரையாங்கிளில் போகலாமே, ஸ்கொயரில் போகலாமான்ட்டு யோசிக்கலாம். சர்க்கிள்லேயே ஏன் போகிறோன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் லைஃப் டு டெத். அப்படின்னா நம்ம உருவாகி செத்து மறுபடியும் உருவாகிறோம் என்ற சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனுக்கோஸ்கரம் தான் நம்ம எல்லாரும் அதை சுற்றி சர்க்கிளில் டான்ஸ் ஆடுறோம். ஆக்சுவலாக தாண்டியா ஸ்டிக்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? தாண்டியா ஸ்டிக்ஸ் வந்து தேவி துர்காவோட ஸ்வாடாக அசியூம் பண்ணுறோம். அது வந்து நல்லதும் கெட்டதும் ரெண்டும் சண்டை போடுறதா வி அசியூம். லைக் ஒரு ஸ்டிக் நல்லது, ஒரு ஸ்டிக் கெட்டது, ரெண்டு அடிக்கும் போது இட்ஸ் லைக் தி போத் ஆர் ஃபைட்டிங் என்ற மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன். கர்பா பின்ன தாண்டியா இது ரெண்டுமே சேர்ந்து எல்லா மக்களையும் ஒன்றா ஒரே இடத்துல சேர்க்கறது தான் இதோட கோர் இம்பார்ட்டன்ஸ். இதில் யாரும் நான் மேலே நீ கீழேன்ட்டு இல்லை, கடவுளுக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல்ன்ற ஒரு மெசேஜ் தருது. உங்கள் வீட்டில் எல்லாம் கொலு வைக்கும் போது ஏன் ஸ்டெப் வைஸில் வைக்கிறோம் தெரியுமா? அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸில் இருக்கும். லைக் 3, 5, 7, 9 இந்த மாதிரி தான் போகும். இது எல்லாமே காஸ்மிக் ஆர்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்டெப்ஸில் வந்து கடவுள் பின்ன சன்னியாசி இல்லைனா செயின்ஸை வைப்பாங்க. அப்புறம் இருக்கிற ஸ்டெப்ஸில் மனுஷன் பின்ன கிங்ஸ் இவங்களோட பொம்மையை வைப்பாங்க. கடைசி ஃபியூ ஸ்டெப்ஸில் அனிமல்ஸோடைய சிலை, வேறு என்னென்ன சிலை இருக்குமோ லைக் பிளான்ஸ், இதெல்லாமே கடைசி ஃபியூ ஸ்டெப்ஸில் வரும். ஏன் இந்த ஆர்டர்லேயே வைக்கிறோன்னா, இது ஆக்சுவலாக மெட்டீரியல் லைஃப்லேருந்து ஸ்பிரிச்சுவல் லைஃபோட ஜெர்னியை மீன் பண்ணுது. நம்மளுக்கு எல்லாமே வேணும்னு இருக்கும், ஆனால் கடைசியில் நம்ம எல்லாம் சேர்றது கடவுள் என்ற மெசேஜை பாஸ் பண்ணுறது தான் இது ஆக்சுவலாக நம்ம கொலுன்ட்டு ஒன்று வைக்கிறது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கொலுவை அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உட்காந்து புராண கதை லைக் ராமாயணா, மகாபாரதம் இது எல்லாத்தையும் படிப்பாங்க. ஏன்னா நாலேஜ் வந்து அந்த ஜென்ரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் பாஸ் ஆகணும். அவங்களே வச்சுட்டு இருந்தால் யூஸ் இல்லைல்ல. அதனால தான் கொலுன்ற ஒரு ட்ரெடிஷ்னல் மூலமாக நாலேஜை ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. நேபர்ஸ் எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு கொலுவை கட்டுறது இட்ஸ் லைக் கெட் டுகெதர் மாதிரி. நம்ம அவங்கள தெரிஞ்சுக்கலாம், அவங்க நம்மளை தெரிஞ்சுக்கலாம். அது வந்து நம்ம ஸ்டேட்டஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இல்லை. இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன், அப்படி ஒன்றும் இல்லை. கடவுளை நீங்களும் வந்து வர்ஷிப் பண்ணுங்கள், உங்களுக்கும் அவங்களோட அருள் கிடைக்கட்டும்ன்ட்டு. சின்ன சின்ன பசங்க வீட்டுக்கு வந்து அவங்க கதை கேட்பாங்க, அவங்க நிறைய தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஸ்தோத்ரா இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் அவங்க கற்றுக்கிட்டு கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சுக்குவாங்க, படிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பசங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இப்படியே தான் இந்த ஸ்தோத்ரா சாங்ஸ் இதெல்லாம் பாஸ் ஆன் ஆகும். நம்ம பிரசாதம் பண்ணி பக்கத்து வீட்டுக்கு ஷேர் பண்ணுவோம், அவங்க பண்ணி நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதனால பாண்டிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். குலு வைக்கிறதோட மெயின் ரீசன் என்ன தெரியுமா? டு பாஸ் ஆன் த மெசேஜ் லைக் நம்ம எல்லாருமே கடவுளோட க்ரியேஷன் தான்ட்டு. இந்த நவராத்திரியோட மெயின் டேக்அவேஸ் என்ன தெரியுமா? நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக நிறைய இருக்குது. அது ஆல்ரெடி நான் இந்த வீடியோவில் அங்கங்கே சொல்லியாச்சு. ஆனால் ஜென்ரலாக என்னென்னா ஹார்மனி, எல்லோரும் ஒன்றா இருப்போம், ஒரு டிசிப்ளினாக இருப்போம். லைக் இப்போது ஒரு விஷயம் 9 நாள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த டிசிப்ளின் இருந்தால் தான் உங்களால் ஒரு விஷயத்தை 9 நாளும் ஃபாலோ பண்ண முடியும். ஹியூமனோட பாண்டிங், நம்மளுக்கு யாருன்ட்டே தெரியாதவங்களோட நம்ம பேச ஆரம்பிப்போம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்குவோம். அந்த ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகும் இந்த நவராத்திரியில். நீங்கள் சப்போஸ் கொலு வச்சுருக்காங்க பக்கத்து வீட்டில், உங்களுக்கு யாருன்ட்டே தெரியாது, உங்களை கூப்பிடுவாங்க. நம்ம அங்கே போனோம்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம்,
அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கர்பாக்கு போனீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு யாருன்ட்டே தெரியாது. பட் கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் பக்கத்தில் யார் டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். லைக் நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. அது ஒரு கர்பால ஒண்டி இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். இப்படி தான் ஒரு பாண்டிங் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று செலிப்ரேட்டிங் ஃபெமினைன் எனர்ஜி. நம்ம இந்த காலத்தில் தான் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர்றதில்லை, எங்களுக்கு ஈக்குவாலிட்டி வேணும்ன்ட்டு அவங்களும் சண்டை போகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி நவராத்திரின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பெண்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அவங்க தான் க்ரியேஷன், அவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாமேன்ற ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த நவராத்திரின்ற செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நவராத்திரின்றது ஒரு ஈக்குவாலிட்டியும் ப்ரூவ் பண்ணுது. நான் மேலே நீ கீழே அது எல்லாமே இல்லாமல் எல்லாரும் ஒன்று தான், கடவுள் க்ரியேஷன்னால தான் நம்ம எல்லாருமே ப்ரூவ் பண்ணுறதுக்காக கூட நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நவராத்திரின்றது நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் டெய்லி நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு மகிஷாசுரனை சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் கோவம், லேசினஸ், ஈகோ, இது எல்லா ஃபார்ம்லேயும் மகிஷாசுரன் நம்மளுக்குள்ளே இருக்கான். அவங்கள சண்டை போடுறதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி தர்றதே துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மி ஃபார்மில் அவங்க நம்மக்குள்ளே இருந்து சண்டை போடுறாங்க. ஸோ இந்த நவராத்திரி டைமில் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கெட்ட விஷயத்த நீங்கள் ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு கோவம் அதிகமாக வருதுன்னா ஏன் கோவப்படுறேன்ட்டு நீங்களே யோசிக்க ஆரம்பிங்க. இல்லை சப்போஸ் உங்களுக்கு என்ன பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் அதுலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப சோம்பேறியாக இருந்தீங்கன்னா எதையாச்சும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வீடியோட எண்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்து என்ன டாபிக் பேசுகிறதுன்ட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் பேசுகிறேன், இல்லைனா தெரிஞ்சுட்டு பேசுகிறேன். இந்த நவராத்திரி உங்களுக்கு நல்லதே எடுத்து வந்து சேர்க்கட்டும். ஸோ டேக் கேர் அபவுட் யுவர் செல்ஃப். சரியா?